அமைதியான ஒரு கடற்கரை கிராமம். அதிகாலை சூரியன் மெதுவாக கடலைத் தொட்டு எழுந்து கொண்டிருந்தது. அந்த கிராமத்தில் வாழ்ந்தான் அருண் என்ற சிறுவன். அவனின் அப்பா ஒரு உழைப்பான மீனவர். ஒரு நாள் முதல் முறையாக அருண் தனது அப்பாவுடன் கடலுக்குச் சென்றான். அவன் கண்களில் உற்சாகமும் ஆச்சரியமும் நிரம்பியிருந்தது. படகு ஆழமான நீலக்கடலை நுழைந்தது. அப்பா பெரிய வலையை கடலில் வீசினார். சில நேரங்களில் வலை மீண்டும் மேலே வந்தது. அது முழுவதும் வெள்ளி போல மின்னும் மீன்களால் நிரம்பியிருந்தது. அதைப் பார்த்த அருணின் முகத்தில் ஆச்சரியமும் சிறிது கவலையும் தெரிந்தது. அவன் மெதுவாக கேட்டான், அப்பா, இவ்வளவு மீன்களெல்லாம் நம்மிடம் சிக்கிக் கொண்டதே, இவங்களுக்கு பயமில்லையா? அப்பா சிரித்தார். அருணின் தலையை மெதுவாக தடவினார். கடல் நமக்கு வாழ்வு தருது மகனே. ஆனா நம்ப எடுக்கிறது அவசியமான அளவுக்கு மட்டும் இருக்கணும். இயற்கையை மதிச்சாதான் நம்ப வாழ்வு நிலையாக இருக்கும் என்றார். அந்த நாளில் அருண் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டான். பல ஆண்டுகள் கழித்து அவன் ஒரு பொறுப்பான மீனவராக வளர்ந்தான். அவன் எப்போதும் சிறிய மீன்களை மீண்டும் கடலுக்கே விடுவான். ஏனெனில் அவன் மனதில் எப்போதும் இருந்தது அந்த ஒரு பாடம். இயற்கை தரும் வரங்களை நன்றியுடன் பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும்.